ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஒரு வசனத்தை ஏசப்பா நம்ம கற்றுத்தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 34ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீதிமான்கள் கூப்பிட்டா தான் கர்த்தர் கேட்பாரா? மற்றவங்க யாரும் கூப்பிட்டா கர்த்தர் கேட்க மாட்டாரா? இது என்ன நியாயம்? இது யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்பார் தானே அப்படின்னா பைபிள் சொல்லுது. ஏன் அந்த ஒரு வார்த்தை ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு என்ற வார்த்தை ஏன் ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, உண்மையான நோக்கத்தோடு, உண்மையான மனசோடு, பரிசுத்தமான ஒரு மனசோடு யாரை கர்த்தர் கூப்பிடுறாங்களோ அந்த சத்தத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். அதனால தான் இங்கே வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா இது என்ன நியாயமே இல்லையே, கடவுள்ன்றவர் யார் கூப்பிட்டாலும் அவர் சத்தம் கேட்கணும், அதுதான் ஒரு உண்மையான கடவுளுக்கு அழகு அப்படின்னு ஒருவேளை உலகத்தான் சொன்னாலும், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தமாய் இருக்கணும்ன்றதை அவர் விரும்புகிறார். காரணம், நான் பரிசுத்தர் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தத்தோடு நீங்கள் என்னை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஏன் நீதிமான்கள் கூப்பிடும்போது மட்டும் கர்த்தர் கேட்குறாருன்னா, நமக்குள்ளே அந்த பரிசுத்தமான சிந்தை இருக்கா? உண்மையாக கூப்பிடுறோமா? இல்லை டபுள் மைண்டாக வேறு ஒரு சிந்தை வச்சு, வேறு துன்மார்க்கமான எதுவும் ஒரு ஆசையை வச்சுட்டு, ஒரு டிசைர்ஸை வச்சுட்டு, ஈவில் டிசைர்ஸ் வச்சுட்டு நம்ம கூப்பிடுவோம்னு சொன்னால் அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். துன்மார்க்கனுடைய சத்தம் ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானது தான் பைபிளில் இருக்குது. அப்போ யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னா இல்லை. நீதிமான்கள் கூப்பிடும் போது தான் கர்த்தர் கேட்பார். யார் நீதிமான்? தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறவன் நீதிமான். யார் நீதிமான்? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் நீதிமான். அதனால தான் பைபிளில் சொல்கிறாரு, நீதிமான்கள் கூப்பிடும். அப்போ நம்ம உள்ளத்தில் அவர் உண்மையாக தேடணும்னா உள்ளத்தில் ஆசை, பல குப்பைலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உள்ளத்தில் தான் பல குப்பை வெளியே வருது. உள்ளத்தில் மன்னிக்காத தன்மை வச்சுட்டு, உள்ளத்தில் கசப்பு வச்சுட்டு, உங்கள் தம்பியை மன்னிக்காமல், உங்கள் புருஷனை மன்னிக்காமல், கணவனை மன்னிக்காமல், உங்கள் சபையில் இருக்கிறவங்கள மன்னிக்காமல், அப்படி எல்லாம் துரோகம் உள்ள இல்லாத அசிங்க குப்பையை வச்சுட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என்ன ஆசிரியங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார், உண்மையாக கேட்க மாட்டார். பைபிள் என்ன சொல்லுது? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர். அப்போ நீதிமான்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சுத்தமாக இருப்பாங்க, அவங்க மனசு சுத்தமாக இருக்கும், அவங்க மைண்டு சுத்தமாக இருக்கும். அதுதான் கர்த்தர். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் உடனே இறங்கி அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை விடுவிக்க அவர் போதுமானவர். ஆகவே கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஒருவேளை உங்களால் நிறைய பிஸியாக ஓடிட்டுருக்கனால இன்றைக்கி அமைதியாக உட்கார்ற டைம்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. அப்படியே உட்காந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் உட்காரமே தவிர, 10 மினிட்ஸ் வேர்டு வாசிக்கிறோமே தவிர, ஏதாவது ஒரு வீடியோ போட்டுவிட்டு வசனத்தை கேட்டு போகிறோமே தவிர, இன்றைக்கி இந்த பர்சனல் டைம்ன்றது குறைஞ்சிருச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். ஆனால் என்ன தான் பிஸியாக ஓடினாலும் டேக் அ பாஸ், போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் ஜபம் கூட பண்ண தேவையில்லைங்க, அமைதியாக உட்காந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. இப்போ ஒன்றுத்தையும் அதை நல்லா ஒரு நோட்டில் எழுதி வச்சு, இதை நான் மன்னிக்கிறேன், இவங்களை மன்னிக்கிறேன், அந்த கசப்பை மன்னிக்கிறேன், இந்த கிரட்ஜை மன்னிக்கிறேன், இதெல்லாம் தூக்கி வெளியே போடுறேன். உங்கள் ஹார்ட்டு ஃப்ரீயாக ஆயிடுச்சு, உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்க அவர் போதுமானவர். உங்கள் ஜபம் நிச்சயமாய், அந்த காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் கேட்டு அதற்கு பதிலை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. முதல்ல சரி செய்து நாம் சரி செய்யணும், ஆவினர் உதவி செய்வார், அப்போது உங்கள் ஜபம் கேட்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.